நேற்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலவேல், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவு பெற்று தற்போது அந்த தொகுதிகள் பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் மதசார்பற்ற அந்த கூட்டணியில போட்டியிடவில்லை அப்படிங்கிறத ஒரு நிபந்தனையற்ற ஆதரவாக தருவதாகவும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு தருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த இதுல ஒரு வேண்டுகோள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்து மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை எடுத்திருப்பது ஏற்புடையதாக இல்லை எனவும், அதே போன்று அக்கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் சமூகத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மகத்தான திரைக்கலைஞர் எனவும் 4% அளவிலான அவர் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார். எனவே அவர் இந்த போட்டியில நமது கூட்டணிக்கு நலம் பயக்கும் வகையில் இருக்கின்றார். அவர் இந்த கூட்டணியை பொறுத்தவரை அவர் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும், மக்கள் நீதி மய்யம் மேற்கொண்டுள்ள இந்த நிலைப்பாடு குறித்து கூட்டணியில் நடந்தேறிய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். குறிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரையும் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறதை தற்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் 2017 ஆண்டில் இருந்து ஒருமித்த கருத்தோடு இது நாள் வரையில் ஒற்றுமையாக கைகோர்த்து களமாடி வருவதாகவும் மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல்ல அவர் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறதை தற்போது விசிகாவினுடைய தலைவர் எழுதியிருக்கின்றார், கடிதமாக எழுதியிருக்கின்றார். உடனடியாக விசிகாவை பொறுத்தவரை மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடாதது முடிவெடுப்பது அவரது பெருந்தன்மையாக இருந்தாலும் மதவெறி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கும் கருத்தியல் வலிமையும் 4% அளவில் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கி வலிமையும் தமிழ் சமூகத்தில் பெரும் செல்வாக்குள்ள ஒரு நன்மதிப்பை கொண்ட ஒரு கட்சியாகவும் மனிதராகவும் கமலஹாசன் இருந்து வருவதாகவும் அவர்களை விட்டுவிட மாட்டோம் என அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய உயரிய மாண்பாக அமையட்டும் அப்படின்னு முதலமைச்சருக்கு தற்போது விசிகா தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதே போன்று தொகுதிகளுடைய எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டாட் சின்னத்தில் போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் மீதான நன்மதிப்பையும் தங்களின் மீதான பெரும் மதிப்பையும் மென்மேலும் உயர்த்திட வேண்டும் என தோழமையோடும் தங்களின் உடன்பிறப்பு மற்றும் உரிமையோடு கேட்டுக்கொள்வதாகவும் தற்போது அந்த இதில் எழுதியிருக்கப்பட்டிருக்கின்றது கடிதத்தை பொறுத்தவரை. அதே போன்று வெல்வோம் ஒன்றாக என்கிற தங்களின் உன்னதம் வாய்ந்த சகோதரத்துவ முழக்கம் வெற்றிகரமாக முளைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துரைத்து தற்போது விசிகா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கின்றார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி லிபிகா. மக்கள் நீதி மய்யம் கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். நேற்றைக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் எடுத்த முடிவை குறிப்பிட்டு மக்கள் நீதி மய்யம் தலைவர்